Hello everyone, welcome back to Jet2 Mastery. இந்த வீடியோல நம்ம subsequence AG அப்படிங்கிற ப்ராப்ளமை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ப்ராப்ளம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இங்க கொஸ்டின் என்னன்னா, நம்ம கிட்ட ஒரு அப்பர் கேஸ் ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும். ஸோ அதாவது ஸ்ட்ரிங் இருக்கும், அதுல இருக்கிற எல்லா கேரக்டருமே அப்பர் கேஸ். ஸோ நம்மளோட டாஸ்க் என்னன்னா, we have to find how many times subsequence AG is there in the given string அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, return the answer மாடுலோ 10⁻9 + 7 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்சர் கூட இதை மாடுலோ பண்ணி ரிட்டர்ன் பண்ணுங்க ஆன்சரை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ப்ராப்ளமோட கன்ஸ்டன்ஸ் ஏன்னா ரொம்பவே பெருசாக இருக்க போகுது. ஸ்ட்ரிங்கோட லென்த்து 10⁻5 இருக்கிறனால ஸோ நம்ம வந்து ஆன்சரை வந்து இந்த இந்த லிமிட்குள்ளே கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் ஏன் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறத மாடுலர் அரித்மெட்டிக் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். அப்போ உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிடும். சரி, இப்போ டைரெக்டாக இன்புட்டு தென் அவுட்புட் என்னன்னு பார்த்துடலாம். ஸோ நான் இன்புட் அவுட்புட்டை இங்கே நம்ம டிசைன் பண்ணலாம், இங்கே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, ஓகே. இப்போது சப்சீக்வன்ஸ் அப்படின்னா என்னன்னு ஒரு டவுட் இருக்குது. கரெக்டாக முதல்ல சப்சீக்வன்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சாதான் அதை நம்ம கவுண்ட் பண்ண முடியும். ஸோ சப்சீக்வன்ஸ்னா ஒன்றும் இல்லை, ரொம்பவே சிம்பிள் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஏஜி அப்படின்னு எடுத்துக்கிறேன்னு வைங்களேன், சாரி ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா, ஏபிசி அப்படின்னு எடுத்துக்கிறேன்னா, இதில் சப்சீக்வன்ஸ் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ எம்டி ஸ்ட்ரிங் நான் எதுவுமே சூஸ் பண்ணல அப்படின்னா அதுவும் வந்து ஒரு சப்சீக்வன்ஸ் தான். சரி, அடுத்தது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏவும் ஒரு சப்சீக்வன்ட் தான். அடுத்து பிஏ சூஸ் பண்ணனா பியும் ஒரு சப்சீக்வன்ட் தான். சிஏ சூஸ் பண்ணா சியும் ஒரு சப்சீக்வன்ட் தான். அடுத்தது ஏபின்னு என்னால் சூஸ் பண்ண முடியும், ஏபி. அடுத்தது ஏசி அப்படின்னு என்னால் சூஸ் பண்ண முடியும், ஏசி. அடுத்தது பிசி அப்படின்னு என்னால் சூஸ் பண்ண முடியும், பிசி. அடுத்தது ஏபிசின்னு கம்ப்ளீட்டாகவும் என்னால் சூஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தான் ஏபிசியோட சப்சீக்வன்ஸ். ஸோ இது எல்லாமே ஏபிசியோட சப்சீக்வன்ஸ். இதில் எது சப்சீக்வன்ஸ் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சிபிஓ இல்லை சிபிஏஓ, சிபிஓ சிபிஏ இந்த மாதிரி, நெக்ஸ்ட் பிசி, நெக்ஸ்ட் பிஏ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சப்சீக்வன்ஸ் கிடையாது. ஏன்னா இதோட ஆர்டரை வந்து இது வந்து அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணல. மற்றதெல்லாம் பாருங்களேன், லெஃப்ட் டு ரைட் தான் இருக்கு. ஸோ எதை சூஸ் பண்ணிங்கனாலும் அது லெஃப்ட் டு ரைட்டில் இருக்கிற ஆர்டராக தான் இருக்கு. என்ன லெட்டர் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் அது லெஃப்ட் டு ரைட்டில் தான் இருக்கணும். ஸோ லெஃப்ட் டு ரைட்டில் தான் இருக்கணும். ஆனால் இது என்னது, ஆர்டர் இந்த ஆர்டர்லேயே முதல்ல நமக்கு கிடையாது. சிபியும் இருக்கா, சிபின்னு ஏதாவது ஒரு ஆர்டர் நம்ம கிட்ட இருக்கா, இல்லை. சி இங்கே இருக்கு, பி அதுக்கு முன்னாடி இருக்கு. அப்போ இது வேலிட் சப்சீக்வன்ஸ் கிடையாது. அப்போ சப்சீக்வன்ஸ்னா லெஃப்ட் டு ரைட் ஆர்டரில் ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். தென் எம்டி ஸ்ட்ரிங் ஆல்சோ ஒன் ஆஃப் த சப்ஸ்ட்ரிங். ஸோ இவ்வளோதாங்க சப்சீக்வன்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறது. இதுதான் ரொம்பவே இவ்வளோதான் சப்சீக்வன்ஸ். சரி, அப்போ இதில் இந்த கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கில் எவ்வளோ டைம் ஏஜி அப்படிங்கிறது ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்க, இங்கே ஒரு ஏ இருக்கு, ஓகே. இங்கே ஏ இருக்குன்னா நம்ம முதல்ல ஏ இருக்குன்னா திரும்ப என்ன பண்ணணும், ரைட் சைடில் எவ்வளவு ஜி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். கரெக்டா? அப்போதான் சப்சீக்வன்ஸ் கவுண்ட் பண்ண முடியும். ஸோ இது ஒன்று, இது ஒன்று. இப்போ எவ்வளோ சப்சீக்வன்ஸ்னு கவுண்ட் பண்ணோம்னா, இந்த ஏ மேட்ச் வித் இந்த ஜி, ஆல்சோ இந்த ஜி. அப்போ ரெண்டாச்சா, ரெண்டு. அடுத்தது வேற எங்க ஏ இருக்கு, இங்க ஏ இருக்கு. ஸோ இந்த ஏ மேட்ச் வித் எங்க, இந்த ஜி. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன வரும் நமக்கு? ஸோ இதுக்கு ஆன்சர் 3. ஏன்னா 3 கவுண்ட் இருக்கு, ஏஜி திரும்ப ஏஜி, இங்க ஒரு ஏஜி 3. சரி, ஓகே. அதே மாதிரி இங்க பார்ப்போமா? இங்க பார்த்தோம்னா இங்க ஒரு ஏ இருக்கு. ஸோ இந்த ஏ எங்கெல்லாம் மேட்ச் ஆகும்னு பார்க்கலாமா? இந்த ஏ ரைட் சைடில் இருக்கிற எல்லா ஜியோடையும் மேட்ச் ஆகும். ஸோ இங்கே 1, ஸோ இங்கே 1 2, இங்கே 1 3, இங்கே 1 4. ஓகே, அப்போ 4 ஜியோட மேட்ச் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு 4, 1 2 3 4. அடுத்தது வேற எங்கே ஏ இருக்குன்னு பார்ப்போமா? இங்கே ஏ இருக்கு. அப்போ இங்கே ஏ இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், ரைட் சைடில் எங்கெல்லாம் ஜி இருக்குன்னு பார்ப்பேன். அப்போ ரைட் சைடில் எங்கெல்லாம் ஜி இருக்கு, இங்கே 1, தென் இங்கே 2. அப்போ இது வரைக்கும் எவ்வளோ ஆயிருக்கு, 4 4 + 1 5 6 ஆயிருக்கு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஒரு 4, அடுத்தது ஒரு 2, ஏன்னா இங்கே ஒரு ஜி, அடுத்தது இங்கே ஒரு ஜி. இப்போ அடுத்து வேற எங்க ஏ இருக்குன்னு பார்த்தோம்னா இங்கே ஏ இருக்கு. ஸோ இந்த ஏ நம்ம எது கூட மேட்ச் பண்ணுவோம், இந்த ஜியோட மேட்ச் பண்ணுவோம். அப்போ 4 + 2 + 1 டோட்டலா 7. இதுக்கு ஆன்சர் 7. இப்போ இந்த ஜிஏபி அப்படின்னு பார்த்தோம்னா ஏ இருக்கு, ஆனா அதுக்கப்புறம் ஜி எங்கேயா இருக்கான்னு கேட்டா இல்ல. அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன, இதுக்கு ஆன்சர் 0. இதுக்கு ஆன்சர் 0. ஸோ நம்ம செக் பண்ணிடலாமா? இங்க பாருங்க, ஜிஏபிக்கு 0, ஏபிசி ஜிஏஜி அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் 3.
சரி, ஓகே. இப்போ சப்சீக்வென்ஸ் நான் கவுண்ட் பண்ணும்போதே அதோட மெத்தடும் சொல்லியிருக்கேன். முதல்ல ஏ எங்க இருக்கோ அந்த ஏக்கு ரைட் சைடில் இருக்கிற எல்லா ஜியையும் கவுண்ட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இதுக்கு கோடா எழுதணும்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச கோடு ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்ல கோடு எல்லாரும் எழுதிடுவாங்க. ஸோ என்ன கோட் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இப்போ ஒரு சப்சீக்வென்ஸ் கேரக்டர் எடுத்துக்கிறோம்னு வைங்களேன். ஃபார் i ஈக்குவல் டு 0, i லெஸ் தென் n ஸ்ட்ரிங்கோட லென்த்து தான். தென் i ப்ளஸ் ப்ளஸ் இப்படி நான் ஒன்று கொடுத்துருக்கேன்னா, இப்போ முதல்ல என்னுடைய கேரக்டர் இப்போ சப்சீக்வென்ஸ் அப்படிங்கிறனால இப்போ கேரக்டர் எடுத்துப்போம் அப்படின்னா, இப்போ கேரக்டர் ch ஈக்குவல் டு ஸ்ட்ரிங் தானே. ஸ்ட்ரிங் நேம் வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம், str வச்சுக்கலாம். இல்லை ஏ தான் ஸ்ட்ரிங் நேம், a டாட் கேரட் ஆஃப் i அப்படின்னு நம்ம போட்டு இந்த ch எடுக்கிறோம். இப்போ எங்க இஃப் என்னுடைய கேரக்டர் ஈக்குவல் டு ஏவா இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணணும், என்னுடைய கேரக்டர் ஏவா இருக்கு அப்படின்னாலே நான் அந்த எந்த இண்டெக்ஸ்ல எனக்கு ஏ கிடைக்குதோ அந்த இண்டெக்ஸ்க்கு ரைட் சைட்ல இருந்து எவ்வளவு ஜி இருக்குன்னு நான் கவுண்ட் பண்ணணும். கரெக்டா, எவ்வளவு ஜி இருக்குன்னு நான் கவுண்ட் பண்ணணும். அப்போ இங்க கவுண்ட் ஜி இனிஷியலா 0வா இருக்கு. அதுக்கப்புறம் ஃபார் ஜே ஈக்குவல் டு i பிளஸ் 1ல இருந்து ஜே லெஸ் தென் n வரைக்கும், ஜே பிளஸ் பிளஸ் வரைக்கும் நான் என்ன பண்ணணும், ஜி எவ்வளோ இருக்குன்னு கவுண்ட் பண்ணணும். இஃப் ஏ டாட் கேரட் ஆஃப் ஜே ஈக்குவல் டு ஜியா இருந்ததுன்னா நான் என்ன பண்ணணும், இந்த ஜி கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஜி கவுண்ட் பிளஸ் பிளஸ் நான் பண்ணிட்டே வரணும். ஓகேவா. ஸோ இந்த ஃபார் லூப்ல ஜி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், என்னுடைய டோட்டல் ஆன்சர்ல நான் அதை ஆட் பண்ணிக்கணும். அப்போ இனிஷியலா ஆன்சர் ஈக்குவல் டு 0, தென் ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் பிளஸ் இந்த ஜி கவுண்ட். ஸோ அவ்வளோதான். இஃப்ல இவ்வளோதான் நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்தது என்னது, இந்த ஃபார் லூப்பும் முடிச்சிடலாம். ஸோ திரும்ப எப்பெல்லாம் ஏ கிடைக்குதோ ஏவோட அடுத்த இண்டெக்ஸ்ல இருந்து நம்ம வந்து எவ்வளவு ஜி இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணி அதை ஆட் பண்றோம். ஸோ இப்படி பண்ணும்போது இதோட டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி எவ்வளோ வருது, ஏன்னா ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா எதுவும் நம்ம யூஸ் பண்ணல, பட் இதுக்குன்னு பார்க்கும்போது டைம் காம்ப்ளெக்சிட்டி ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். ஏன்னா ஒரு அவுட்டர் லூப் இருக்கு, அதுக்குள்ள ஒரு இன்னர் லூப் இருக்கு. எப்பெல்லாம் ஏ இருக்கோ அப்பெல்லாம் i பிளஸ் 1th இண்டெக்ஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா இதை ஐட்ரேட் பண்ணுது. ஸோ அப்போ இதுக்கு வெஸ்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தோம்னா ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர். பட் ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்ல நம்ம இதை சால்வ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா பண்ணலாம். பட் நம்மளோட கன்ஸ்ட்ரெயின் பாருங்களேன். ஸோ நம்மளோட கன்ஸ்ட்ரெயின் வந்து 10⁵ இருக்கா, நம்மளோட கன்ஸ்ட்ரெயினே வந்து 10⁵ இருக்கு. அப்ப 10⁵ ஸ்கொயர் பண்ணோம்னா இது வந்து ஆர்டர் ஆஃப் n ஸ்கொயர்ல நம்மளால சால்வ் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், இதை வந்து நம்ம கொஞ்சம் ஆப்டிமைஸ் பண்ணி ஆர்டர் ஆஃப் n சால்வ் பண்ணணும். இப்போ இந்த அப்ரோச் ஆர்டர் ஆஃப் n எப்படி சால்வ் பண்ணலாம், இதுதான் நம்மளோட கொஸ்டின். ஆர்டர் ஆஃப் n எப்படி சால்வ் பண்ணலாம். ஸோ ரொம்பவே சிம்பிள். நான் என்ன சொன்னேன், எப்போ ஏ இருக்கோ அப்ப அதுக்கு ரைட் சைட்ல இருக்கிற ஜியை தான் நம்ம அதோட கவுண்டை தான் நம்ம ஆட் பண்ண போறோம். கரெக்டா. ஃபார் எக்ஸாம்பிள் இது அப்படியே எடுத்துப்போம், ஏபிஜிஜி. ஸோ இந்த இதுக்கு அப்படியே எடுத்துப்போம் எக்ஸ்பிளனேஷன். இந்த எக்ஸ்பிளனேஷன்ல முதல்ல என்ன இருக்கு, ஏ பி ஜி ஜி, நெக்ஸ்ட் ஏபிஜிஜி, ஏஜிபிசி, ஏஜி பிசி, இன்னொரு ஏஜி. ஓகே, ஏஜி. இப்போ இப்படி இருக்குன்னா எங்க ஏ இருக்கோ அதோட ரைட் சைட்ல எவ்வளவு ஜி இருக்குங்கிறத கவுண்ட் பண்றது என்னோட டாஸ்க். கரெக்டா, ரொம்பவே சிம்பிளா சொல்லணும்னா அதுதான் என்னுடைய டாஸ்க். இப்போ எனக்கு இங்க ஏ இருக்கு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், ஸோ இப்போ நான் சிம்பிளா எழுதுனா இங்க ஏ இருக்குன்னா எவ்வளவு ஜி அதுக்கு ரைட் சைட்ல இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவேன். 1 2 3 4 அப்படின்னு போட்டு முதல்ல 4 இருக்கு. அடுத்தது இங்க ஏ இருக்குன்னா நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு ரைட் சைட்ல எவ்வளவு ஜி இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவேன். 1 அவ்வளவுதான் இருக்கா, ஏஜி 1, அப்புறம் 2. ஓகே, அப்போ இங்க 2 இருக்குன்னு பண்ணுவேன். அடுத்து இங்க ஏ இருக்குன்னா அதுக்கு ரைட் சைட்ல எவ்வளவு ஜி இருக்குன்னு கவுண்ட் பண்ணுவேன், ஒரே ஒரு ஜி, அதை ஆட் பண்ணிடுவேன். அப்போ 4 2 1 டோட்டலா 7 அப்படிங்கறத நம்ம ஆன்சரா சொல்லுவோம். இதுக்காக தான் நம்ம நெஸ்டட் ஃபார் லூப் யூஸ் பண்ணிருக்கோம். நாம ஏன் லெஃப்ட் டு ரைட் பார்க்கணும், அதுக்கு பதிலா முதல்ல ரைட்ல இருந்து லெஃப்ட் ஜியை கவுண்ட் பண்ணிப்போம். ஏ வரும்போது அந்த ஜி கவுண்ட்டை ஆட் பண்ணிக்கலாம்ல. ஸோ உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன், இப்போ உங்களுக்கு புரியும் பாருங்களேன். ஸோ இதுதான் வந்து இருக்கலே ஒரு மேஜிக்கல் ஸ்டெப். இப்போ முதல்ல நான் வந்து என்னுடைய லூப்பை, என்னுடைய ஐட்ரேஷனை வந்து நான் என்ன பண்ண போறேன்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ எங்க இருந்து, இப்போ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஓகே, இங்க தான் என்னுடைய ஐட்ரேஷன், ரைட் டு லெஃப்ட் ஸ்டார்ட் பண்ண போறேன். இப்போ இந்த இண்டெக்ஸ்ல ஜி இருக்கா அப்படின்னு இருந்தா நான் என்ன பண்ணுவேன்னா ஜி கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுவேன்.
அப்போ நான் ஜி கவுண்ட்டுன்னு ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ ஜி கவுண்ட் இனிஷியலாக 0 இருக்குது. நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பொசிஷனில் ஜி இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், ஜியோட கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவேன் 0லேருந்து 1. ஓகே, அடுத்தது இந்த இண்டெக்ஸ் வரும்போது இந்த இண்டெக்ஸில் ஏ இருந்தால் இது வரைக்கும் நான் அதோட ரைட் சைடில் கரெக்டாக எவ்வளவு ஜி கவுண்ட் இருக்கோ அதை நான் ஆட் பண்ணணும். கரெக்டாக அப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த ஜி கவுண்ட்டை ஆட் பண்ணிடுவேன் 1 அப்படின்னு என்னுடைய ஆன்சரில். இப்போ நெக்ஸ்ட் திரும்ப ஐ இங்கே வந்துடும். இங்கே வந்து என்னது, ஏவும் இல்லை ஜியும் இல்லை. ஸோ அதனால நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நெக்ஸ்ட் ஐ இங்க வரும். இண்டெக்ஸ் வந்து நான் இந்த டைரக்ஷன்ல நான் ஆக்சஸ் பண்றேன். இங்க வரும்போது என்ன இருக்கு, பி இருக்கு. பி இருந்தா அது ஏவும் கிடையாது ஜியும் கிடையாது. அப்ப நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இப்ப இங்க வரும்போது என்ன பண்ணுவேன், ஜியா இருந்தா நான் என்ன பண்ணுவேன், ஜி கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணிடுவேன். இப்ப ஜி கவுண்ட் 1ல இருந்து 2ன்னு வந்துருச்சு. ஓகே, அடுத்தது ஐ இங்க வரும்போது இங்க என்னது, ஏ இருக்கு. அப்ப ஏ இருக்குன்னா இது வரைக்கும் ரைட் சைட்ல எவ்வளவு ஜி கவுண்ட் பண்ணிருக்கோமோ நம்ம அதை ஆட் பண்ணணும். அது எங்க நமக்கு தெரியும், இந்த ஜி கவுண்ட்ல தெரியும். ஜி கவுண்ட் இப்ப என்னது 2. அப்ப நான் இந்த 2வையும் ஆன்சர்ல ஆட் பண்ணிட்டேன். இப்ப நெக்ஸ்ட் இண்டெக்ஸ் இங்க வரும்போது என்னது, ஓகே ஜி கவுண்ட் ஜி இருக்கிறதுனால ஜி கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்ப 3. திரும்ப ஐ இங்க வரும்போது இங்கே ஜி இருக்கு, ஜி கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்ப ஜி கவுண்ட் 4. திரும்ப இங்க வரும்போது இது ஏவும் கிடையாது ஜியும் கிடையாது, நான் எதுவுமே பண்ண தேவையில்லை. திரும்ப இங்க வரும்போது எப்ப ஏ வருதோ அப்ப அதுக்கு ரைட் சைட்ல இது வரைக்கும் நான் கவுண்ட் பண்ணிருக்கிற ஜி கவுண்ட்டை ஆட் பண்ணணும். இப்ப ஜி கவுண்ட் 4. அப்ப நான் ஆட் பண்ணா என்ன வரும், ஸோ 4. அப்போ ஃபைனலாக ஆட் பண்ணோம்னா 1 2 4 தட் இஸ் 7. ஸோ இப்படியும் நம்மளால இந்த ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதுக்கு எவ்வளோ டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் என். அவ்வளோதாங்க. ரொம்பவே அமேசிங்காக இருக்கா, ரொம்பவே ஈஸியாக இருக்கா. இப்போ அதே மாதிரி தான் இது எல்லாத்துக்குமே அதே அப்ரோச் தான். முதல்ல ஜி கவுண்ட்டை கவுண்ட் பண்ணுறோம். இப்போ ஏபிசி ஜிஏஜின்னு போட்டோம்னு வைங்களேன். இப்போ அந்த எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா ஏபிசி ஜிஏஜி. இப்போ இதுக்கு முதல்ல சேம் இண்டெக்ஸை இங்கே வைக்கிறேன். ஜி இருக்கிறனால ஜி கவுண்ட் என்னவா இருக்கும், 0ல இருந்து 1 நான் இன்க்ரிமெண்ட் பண்றேன். இங்க ஐ வரும்போது ஏ வந்தா ரைட் இது வரைக்கும் எவ்வளவு ஜி கவுண்ட் ஆட் பண்ணிருக்கணும் அதை ஆட் பண்ணணும். அப்போ 1. திரும்ப இங்க வரும்போது இண்டெக்ஸ் இங்க வரும்போது ஜி கவுண்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும் 2. திரும்ப இண்டெக்ஸ் இங்க வரும்போது இது ஏவும் இல்லை ஜியும் இல்லை, எதுவும் பண்ண மாட்டேன். இங்க வரும்போது ஐ won't do anything. இங்க வரும்போது இது வரைக்கும் ரைட் சைட்ல எவ்வளவு ஜி இருக்கோ அதை ஆட் பண்ணுவேன். அப்போ 2. அப்போ 1 + 2 தட் இஸ் டோட்டலா 3. அப்போ இதுக்கு ஆன்சர் நம்ம ஆல்ரெடி 3 தான் போட்டிருக்கோம், 3. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். இப்போ டைரக்டா ப்ராப்ளமா சால்வ் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன தேவை, முதல்ல இன்ட் ஆன்சர் ஃபைனல் ரிட்டர்ன் பண்ற ஆன்சர் வேணும். ஓகே, நெக்ஸ்ட் இன்ட் ஜி கவுண்ட்னு ஒன்று எடுக்கணும், அது உள்ள எடுத்துக்கலாம். ஃபார் இன்ட் மொத்தமா ஜி கவுண்ட், இன்ட் ஜி கவுண்ட் கேபிட்டல் ஜி போட்டுக்கலாம். ஜி கவுண்ட் ஈக்குவல் டு அதுவும் இனிஷியலா 0. இப்போ ஃபார் int I equal to 0, I less than a dot length of I plus plus. இப்போ என்ன பண்ணணும், முதல்ல செக் பண்ணணும். if என்னுடைய care at of I equal to, ஸோ நான் 0ல இருந்து ஆக்சஸ் பண்ணணுமா இல்லை லாஸ்ட்ல இருந்து முன்னாடி வரணுமா, லாஸ்ட்ல இருந்து முன்னாடி வரணும். அப்போ I equal to a dot length, ஓகே I equal to a dot length minus 1. Next I greater than or equal to 0, I minus minus. இப்போ a dot caret I equal to gr இருந்தா நான் என்ன பண்ணணும், gr இருந்தா சிம்பிள் g கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுங்க. கரெக்டா, அப்போ g கவுண்ட் பிளஸ் பிளஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். ஒருவேளை else ifல இல்ல இந்த இது ஈக்குவல் டு ஏவா இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும், அப்ப நம்ம ஆன்சரை ஆட் பண்ணணும். கரெக்டா, ஈக்குவல் டு ஏவா இருந்ததுன்னா அப்ப நான் ஆன்சர் ஆட் பண்ணுவேன். ஆன்சர் ஈக்குவல் டு ஆன்சர் பிளஸ் இனிஷியலா 0. இது வரைக்கும் எவ்வளவு ஜி கவுண்ட் இருக்கோ அதை ஆட் பண்ணிருங்க. கரெக்டா, ஜி கவுண்ட்டை ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அவ்வளவுதான், சிம்பிள். இதுக்கு மேல நம்ம எதாவது பண்ணணுமா, ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. ஃபைனலா இந்த ஆன்சர் கூட அவங்க என்ன சொன்னாங்க, 10⁻9 + 7 மாடு பண்ணி ரிட்டர்ன் பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த மாடை நம்ம இங்க எடுத்துப்போம். இன்ட் மாடு ஈக்குவல் டு 10⁻9னா 10⁻0 1, 10⁻1 2 3 4 5 6 7 8 9, அது கூட பிளஸ் ஆட் பண்ணா 7. இந்த 10⁻9 + 7 ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது கூட என்ன பண்ணணும், மாடு ஆன்சரை ரிட்டர்ன் ஆன்சர் அது கூட மாடு பண்ணி அந்த வேல்யூவை மாடு பண்ணி ரிட்டர்ன் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இப்போ கொடுத்து பார்க்கலாம், இன்புட் கொடுத்து பார்க்கலாம். ஸோ நான் இன்புட் என்ன கொடுக்குறேன்னா ஏபிசி, இந்த இன்புட்ஸை கொடுத்து பார்க்குறேன். ஏபிசி ஜிஏபி, ஏபிசி ஜிஏஜி கொடுத்தா என்ன வரணும், 3 வரணும் ஆன்சர். கரெக்டா, ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். எஸ், 3 வந்துருச்சு. இப்போ இது கொடுத்து பார்க்கலாம். இதுதான் நம்ம ஏபிஜிஜி, ஏபிஜிஜி, ஏபிஜிஜி
அடுத்தது என்னது? AGBCAG AGBCAG இதுக்கு நம்ம 7 கண்டுபிடிச்சோம். ரன் பண்ணி பார்க்கலாம் என்ன வருதுன்னு. எஸ் 7ங்கிறது வந்துருச்சு. அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிள். ஸோ இந்த ஆப்டிமைஸ்ட் அப்ரோச் உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இதே மாதிரி நிறையா வீடியோஸ் வேணும்னா மறக்காம நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோவில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பிங் பண்ணுங்க. ஸோ until then, bye bye, take care.